Hi sis, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சமிக்கி யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 4 mm சைஸில் சமிக்கி எடுத்திருக்கேன். இதை விட சின்னதாகவும் சமிக்கி அவைலபிளாக இருக்குது, இதை விட பெருசாகவும் இருக்குது. இதில் டைப் 1 ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து இப்படி பேக் சைடில் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். எந்த ஸ்டிச் பண்ணாலும் இப்படி பேக் சைடில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த லைனில் இந்த சமிக்கி வச்சு கரெக்டாக இந்த சமிக்கியோட ஹோலில் இந்த லைனில் வர மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் ஹோலுக்கு வெளியே ஒரு ஸ்டிச். ஹோலுக்கு வெளியே போடுற ஸ்டிச் வந்து சமிக்கிக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு சமிக்கி பக்கத்தில் வச்சு இந்த ஹோலுக்குள்ளே ஒரு ஸ்டிச், இந்த ஹோலுக்கு வெளியே ஒரு ஸ்டிச். நீங்கள் பண்ணுற ஸ்டிச் எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணியிருக்க லைன்லேயே தான் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது எந்த அளவுக்கு ஸ்டிச் தேவையோ அந்த அளவுக்கு போடுங்க. ரொம்ப லாங் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா சமிக்கிக்கு இடையில வந்து கேப்பு ஜாஸ்தியாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திட்டமான ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் நெக் லைன்லேயோ இல்லை ஸ்லீவோடைய பார்டர்லேயோ ஒரு அவுட்லைன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமிக்கியும் த்ரெட்டும் சேம் கலராகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை சமிக்கி வேறு கலர், த்ரெட்டு வேறு கான்ட்ராஸ்டான கலர், அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். இப்போ நான் இதை சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் த்ரெட்டு வந்து கான்ட்ராஸ்டான கலரில் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணி போடலாம். அதே மாதிரி கான்ட்ராஸ்டான கலரில் சரி த்ரெட் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சமிக்கி கடையில் இன்னும் கொஞ்சம் கேப் வந்து ஜாஸ்தியாக தெரியும். ஏன்னா சரி த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கேப் வந்து ஜாஸ்தியாக தெரியும். இதுவே சீவிங் த்ரெட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கேப் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். இப்போ இங்கே இந்த லைனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நான் ட்ரா பண்ணியிருக்க லைன் மேலே தான் போட்டுட்டு இருந்தேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டிச் ஒரு இடம், நம்ம டிசைன் ஒரு இடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு அந்த டிசைன்லேயே ஸ்டிச்சஸை போட்டுட்டு வாங்க, கரெக்டாக வரும். இப்போ டைப் 2 எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து பேக்கில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதில் சமிக்கி லோட் பண்ணுறேன். இப்போ வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். இந்த மெத்தடில் வந்துட்டு சமிக்கியோட ஒரு சைடில் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் வரும். இப்போ இங்கேருந்து எடுத்த லூப்பில் இன்னொரு சமிக்கி லோட் பண்ணிவிட்டு அதை இப்படி வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போடுறேன். ஒரு சமிக்கியும் ஒன்று மேலே ஒன்று அப்படின்னு ஓவர்லேப் ஆகி இருக்கணும். டைப் 1 வந்து நம்மளுக்கு ரேராக தான் யூஸ் ஆகும். டைப் 2 மெத்தட் தான் நம்மளுக்கு அதிகம் யூஸ் ஆகும். ஸோ இதை நல்லா ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3D ஒர்க் பண்ணுறதுக்கோ 5D ஒர்க் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளையோடைய விங்ஸுக்கு இல்லை பல்லக்கு டிசைனில் இந்த ஸ்க்ரீன்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ப்ரைடல் ப்ளவுஸில் சமிக்கி மட்டும் யூஸ் பண்ணி எதாவது ஃப்ளவர் ஷேப் மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு இந்த ஸ்டிச் தான் யூஸ் ஆகும். இந்த ஸ்டிச்சில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு சமிக்கியும் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகியிருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இந்த செயின் ஸ்டிச் வந்து கரெக்டான அளவில் போடணும். நீங்கள் செயின் ஸ்டிச் கொஞ்சம் லாங்காக போட்டிங்கனாலும் ஒரு சமிக்கிக்கு கீழே இன்னொரு சமிக்கின்னு இறங்கிடும். அது மேலே அது ஓவர்லேப் ஆகி வராது, ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு இறங்கிடும். அதனால் ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக போடுங்க. நம்ம இந்த மாதிரி சமிக்கி லோட் பண்ணும்போது சில சமயம் சமிக்கி வந்து ஒட்டிகிட்டு வரும். அப்படி ஒட்டிகிட்டு வந்தால் அதை பிரிக்க முடிஞ்சால் பிரிக்க முடியலன்னா அப்படியே ரெண்டாவே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட்டு டைப்பில் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம், சரி த்ரெட் யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இந்த டைப்பில் வந்துட்டு நம்ம ஸ்விங் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். ஏன்னா மற்ற த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணாலும் வெளியில் தெரியாது. அதனால் நீங்கள் ஸ்விங் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் போதும். நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணலாம், தப்பில்லை. இந்த ஸ்டிச்சும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த லைன்லேயே தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைன் எதாவது ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஹேண்டில் ஸ்டிச் பண்ணாதீங்க. எப்போவுமே கிராஸாக போயிட்டே இருக்கும், அது பார்க்க நல்லா இருக்காது. லைன் எதாவது ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்டு நாட் போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சில் ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.